ரெண்டாவது ஆயத் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸனு அமலா வஹுவல் அசீசுல் கஃபூர். இது எல்லாமே ஒரு ஆயத்துமா. ஸோ அல்லதி அவன் நாங்கள் இப்போ பார்த்தோம்தானே, அவன் ஹலக்கேண்டா படைத்தான், ஹலக்கேண்டா படைத்தான், அவன் படைத்தான். என்னத்தை படைத்தான்? அல் மவுத். மவுத் என்ன உங்களுக்கு தெரியுமா? மவுத்த மரணத்தை அவன் படைத்தான். மரணத்தை வாண்டா ஆல்ரெடி படிச்சிருந்தாங்க. இன்னும் என்ன படித்தான்? ஹயாத். ஓ மேலும் வாழ்க்கை, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் நாங்கள் எங்களை மவுத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்தான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல மவுத்தை சொல்கிறான், ஏன் ஹயாத்தை சொல்கிறான்? இதுக்கு தஃப்சீரை பார்க்கணும். நான் சொன்னேன் கேப்பில் நினைவு காடுவேன். அதுக்கு டீப்பாக தஃப்சீரில் எத்தனையோ விஷயங்கள் பேசிக்கிறாங்க. ஏன் மவுத் முதல்ல வந்து ஹயாத் பின்னுக்கு வந்ததுக்கு. ஆனால் எங்கிட்ட தலையில் இப்போ வரணும் சிம்பிளாக விளங்குறேன்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் மவுத்தை படைச்சிக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஹயாத்தை படைச்சிக்கிறான். அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அது வந்து என் உசுறு என்ன மேல் இருக்கிறேன்டா, அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட உதவியால் தான். எனக்கு மவுத்து வேண்டிய நேரம் வரையிலும் அது மவுத்துடைய டிசிஷனும் யார்கிட்ட கையில் இருக்குது. நான் மவுத்து அவர் யார்கிட்ட கையில் இருக்குது? அவனுக்கு வேண்டிய டைமில் என்ன உசுறு எடுக்கணும். அவன் தான் ஹலக்கல் மவுத்த வல் ஹயாத். சரிதானம்மா? விளங்குச்சா? வர ஒருத்தரக்க பார்ப்போமா? அல்லதி அவன் ஹலக அவன் படைத்தான் அல் மவுத்த மவுத்த அந்த மரணத்தையும் யும் தான் இதவா மரணத்தையும் தான் இதவா மரணத்தையும் ஹயாத்தையும். இப்போ என்ன மரணத்தை மேலும் வாழ்க்கைன்னு எழுதி இருக்கும், இல்லாட்டி மரணத்தையும் ஹயாத்தையும். ஏன்னா எங்களுக்கு தமிழில் வந்து சேர்க்கறதுக்கு அதை யும் என்று பாவிக்கலும். ஏன்னா இந்த மரணத்தை மரணம் என்றது அல் மவுத், மரணத்தையும் என்றது என்ன நாங்கள் இன்னொருத்தரோட சேர்க்க போகிறோம், அதுக்கு வாவை பாவிக்கலும். ஏன்னா அசல் மேலும் என்று வேற தந்திக்கிறாரு, ஆனால் இதை யும்முக்குள்ளே இதை வா ஆல்ரெடி மரணத்தையும் ஹயாத்தையும். சரிதானேம்மா? நம்ம தமிழில் செல்ல போக்கல அதை நாங்கள் மரணத்தை மேலும் ஹயாத்தைன்னு சொல்கிறத விட மரணத்தையும் ஹயாத்தையும் சொல்லுன்னு அந்த யூமுக்குள்ளே வாங்கிக்குது, நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். சரி, இன்னைக்கு இதில் என்ன புதிய வார்த்தை? ஹலக் என்ற படைக்கிறேன், மவுத் என்றது மவுத், ஹயாத் என்ற வாழ்க்கை. இப்போ இதெல்லாம் வந்து குர்ஆன் இந்த நேரம் வார வார்த்தைகள். அடுத்த என்னத்துக்கு படைச்சான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது என்னத்துக்கு படைச்சான் என்றதுக்கு தான் இது லீ என்றது வாருது. என்னத்துக்காக பாருங்கள் தமிழில் கொடுத்திக்கிறாங்க. என்னத்துக்காக படைச்சான் தெரியுமா? லியபுலுவக்கும். இந்த கும் என்னம்மா? அந்தும். உங்கள் எல்லாரையும் யபுலு என்று சொல்கிறது சோதிப்பதற்காக. உங்கள் எல்லாரையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நான் உங்களுக்கு மவுத்தும் ஹயாத்தும் தந்திக்கிறது அப்படின்டா ஒரு சின்ன லைஃப் ஒன்று தந்திக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சிலவங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் உலகத்தை வாழ்கிறாங்க, 50-60 வருஷம் வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கை தந்திக்கிறது அது வந்து மவுத்துக்கும் ஹயாத்துக்கும் இடையில தான் அந்த வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்திக்கிற என்னத்துக்கு? உங்களை சோதிப்பதுக்கு. இது ஒரு அப்போ துன்யாவுடைய வாழ்க்கை ஒரு சோதனை, எக்ஸாம். சோதனைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு எல்லாமே காலையில் அழுது கொண்டு இந்த நாள் வீக்கணும் என்று இல்லை. சோதனை என்று சொன்னால் எக்ஸாம். உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸாம் உண்டு, ஒரு பேப்பர் ஒன்று தந்திக்கிறா, நீங்கள் எப்படி அதுக்கு பதில் சொல்கிறீங்க? டெஸ்ட் உண்டு. டெஸ்ட் சோதனை என்னம்மா? இப்போ வாழ்க்கையை சோதனை, இப்போ கவலையாகவே தான் ஈக்கணும், அழுது கொண்டே தான் ஈக்கணும் அப்படின்னு நினைக்க வேணும். இது குர்ஆன் வந்து உங்களை அழுவு வைக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறது இல்லை. குர்ஆன் அனுப்பி உங்களை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு நாங்கள் எந்த நேரம் நினைக்கணும் இது ஒரு சோதனை, இனி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறான். இப்போ உங்களுக்கு சுபத்தை தொழுந்துட்டு என்ன செய்யிச்சு? படுக்கைச்சு. ஆனால் நீங்கள் படுக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட குர்ஆனை படிக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட். அன்றைக்கு படிச்சிங்க தூக்கம் மஸ்தில் கண்ணை திறந்து கொண்டு ஈக்கே மேலே கஷ்டத்தோடு படிச்சிங்க. இது ஒரு டெஸ்ட். எல்லாமே ஒரு டெஸ்ட் தான். சுப்ஹானல்லாஹ் லியபுலுவக்கும். அல்லாஹ் இதாயத் இந்த நேரம் எங்களோட வாழ்க்கையிலும்மா இதாயத் தலையிலிக்கணும். எல்லா இதுவும் தலையிலிக்கணும். அதை நான் சொன்னேன் வாழ்க்கையில் வரணும். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நினைக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ என்னையே டெஸ்ட் பண்ணுறான், என்னையே டெஸ்ட் பண்ணுறான். அவங்களோட ஒய்ஃப் உங்களுக்கு கொஞ்சம் கத்துறையா யோசிங்க. அல்லாஹ் என்னையே டெஸ்ட் பண்ணால் நான் எப்படி இவரோட ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு. என்ன பிள்ளையால் சோதனை வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டெஸ்ட் பண்ணுறான். ஒரு எக்ஸாம் உண்டா எப்படி நான் நடந்து கொள்கிறேன், அது எப்படி நடந்து கொள்கிறேன்னு நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிச்சுட்டு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு எப்படி நடந்து கொள்கிறாங்க அது மாதிரி நடந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி குர்ஆனை பார்க்கணும், ஹதீஸை பார்க்கணும். அது மாதிரி எங்களோட பிரச்சனை வந்து நாங்கள் குர்ஆனை பார்க்குறீங்களா ஹதீஸை பார்க்குறீங்களா அது சொல்லி தெரியாது டெஸ்ட் எப்படி பாஸ் ஆகுறேன்ட்டு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். லியபுலுவக்கும் படித்தா தானே தெரியும். எபுலு வேண்டா சோதிக்கிறதுக்கு. சரிதான்? உங்கள் எல்லாரையும் சோதிக்கிறதுக்காக. சரிதானே? என்னத்தை சோதிக்கிறான்? ஐயுக்கும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கும் பதில் தரான். எப்படி என்ன டெஸ்ட்? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றிக்கு டெஸ்ட்டை தந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இது தான் ஆன்சர், உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் இது தான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ஐயுக்கும் என்ற 2 வார்த்தை, ஐயு என்ற உங்களில், ஐயு என்ற யார், கும் என்ற உங்களில். இது பாருங்கள் அதே கும் தான் இணைக்குது. ஈனை வந்து உங்களை என்று வந்திக்குது, ஈனே உங்களில் என்று வந்திக்குது. உங்களில் யார் அக்ஸனு அமலா, அக்ஸனு அமலா, அக்ஸன் என்ற அழகான, அமல் என்றது அமல் என்ற செயல், அமல் என்ற செயல். எல்லா செயலும் வந்து அமல் தான், எல்லா செயலும் வந்து அமல் தான். நாங்கள் செய்கிற அத்தனை செயலும் அமல் தான். நாங்கள் நினைக்கவான சொல்லுறது குருவான ஓதுறது மட்டும்தான் அமல் என்று. உம்மாவோட பேசுகிறதும் அமல் தான், புள்ளையோட பேசுகிறதும் அமல் தான். நீங்கள் வாகனத்தை எடுத்து ட்ரைவ் பண்ணுறீங்களே அதுவும் அமல் தான், படுக்கிறதும் ஒரு அமல் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற நீங்கள் அத்தனை அமலும் எப்படி செய்யணும்? அழகாக செய்யணும், பசந்த செய்யணும். அப்படின்டா பசந்த செய்கிறேன்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறையில் படுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறையில் நீங்கள் வாகனத்தை துவாவை ஓதி அது மாதிரி வாகனத்தை பாவிக்கணும். அப்போ எல்லா விஷயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு விருப்பமான மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மாதிரி செஞ்சிங்கன்றா அதுதான் அக்ஸரும் அமலா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட பசந்த அமல் செஞ்ச யாருமே இல்லை. உம்மாவோட எப்படி பேசணும் என்று குர்ஆனில் சொல்லி தந்துக்குது. சில நான் சில வீடியோவில் பார்த்துட்டு எனக்கே பார்க்கல நான் யோசிக்கிறேன், நான் உங்களோட கொஞ்சம் உரமாக பேசினோம் தெரியா குர்ஆன் ஏன்னா படித்தரப்புகளை நீங்கள் சரியாக ஆன்சர் சொல்லாட்டி இது கொஞ்சம் சூடாகுறே. ஸோ மன்னிச்சுக்கோங்க, அப்படி ஒன்று மனசு நொந்த மாதிரி பேசியிருந்தா. இந்த சிலது நான் இந்த படித்து கொடுக்குற மூடில் விளங்குறேன். ஆனால் உம்மாவோட எப்படி பேசணும், எப்படி மனசு நோடிக்காமல் பேசணும் என்று இதெல்லாம் அக்ஸனும் அமலை தான். எங்களோட நேபரோடு எப்படி நடந்து கொள்ளணும், எங்களோட வாழ்க்கையில் உம்மா இந்த ஆயத்தோலை பார்த்து நாங்கள் நியத்தை வைக்கணும். மவுத்து வர காட்டி மேலே எல்லாம் சேரும். நான் அழகானதாக மாற்றணும். எனக்கு கோபம் வருது, நான் ஒருத்தரோட உள்ளத்தோட அடிக்கிறேன், இது அழகான செயலாம்மா? இது அழகான செயல் இல்லை. நான் ஒருத்தரோட குறைய பேசுகிறேன், ஊர்பலாய் பேசுகிறேன், இது அழகான செயல்? அழகான செயல் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் டெஸ்ட் பண்ண உங்களே பார்த்து கொண்டு இருக்கிறான், நீங்கள் அழகான செய்கிறீங்களா இல்லையா. ஒருத்தரை வந்து உங்கள்கிட்ட வந்து குறை பேசுகிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க அவரை பற்றி குறை பேச வானம், சரியில்லை தானே? குறை பேசுகிறது சரியில்லை தானே? இது அழகான செயலா அசிங்கமான செயலா? அழகான செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து சந்தோஷப்படுறான். எதுச்சாம்மா லியபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸனும் அமலா. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் வாண்டா. இப்போ இத்தனையோ தடவை வந்துட்டு வாண்டா இன்னும் ஹூண்டா இன்னும் அவன் அல் அசீசுல் கஃபூர். அசீசுல் கஃபூர். அசீஸ் என்ற யாவையும் மிகைத்தவன், எல்லாம் மிகைத்தவன். அவன் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவனை விட மிகைத்தவன் யாரும் இல்லை. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஆஃபீஸில் லீவ் ஆகணுமெண்டா பொஸ்ஸுக்கிட்ட கேட்போம். அவர் சொல்லுவார், இப்போ என்ன பொஸ்ஸுக்கிட்ட கிட்ட சொல்லுவார், எனக்கு முடிவு எடுக்க எல்லாரும் தான், எனக்கு ஒசை கேட்குற அக்கௌண்டிங் மேனேஜர் தான் முடிவு எடுக்கணும். அவங்க கிட்ட கேட்ட அவன் எனக்கு முடிவு கேட்கணும், சிஎஃப்ஓ தான் முடிவு எடுக்கணும். சிஎஃப்ஓ கிட்ட இல்லைடா சிஇஓ கிட்ட கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் ஒரு முடிவு எடுத்தேன் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை. அவன் எல்லாத்தையும் மிகைத்தவன், ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவனுக்கொசக்க யாருமே இல்லை. அதே மாதிரி அது கஃபூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகா மன்னிக்கக்கூடிய, மிகவும் மன்னிக்கக்கூடிய. அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், அசீஸுக்கு மிகைத்தவன் மட்டுமா என்ன அன்றைக்கு நாங்கள் படிச்சோம். அசீஸுக்கு நிறைய அர்த்தம் மிகுது. நாங்கள் இன்ஷால்லா சுருக்கமான தஃசீலில் பார்ப்போம். நிறைய அர்த்தம் மிகுது அசீஸுக்கு. சரியா? இது இஸ்ஸா என்றது கண்ணியம், அதெல்லாம் வேறு அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்து கேட்குறவன் இல்லையா? இல்லை கேட்குறேன்டா பசீரண்டா பார்க்கக்கூடிய, கேட்குற சமியண்டா கேட்கக்கூடிய. அப்போ அம்மா ஈனை வந்து நான் வந்து உண்மைக்குமே உங்களுக்கு இதை நான் டீப்பாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருந்ததுக்கு நான் 7 மாதம் மட்டும் குறையத்தான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் சொல்கிறது ஒரு 0.1% சரி இல்லை. இது பற்றி நிறைய விஷயம் பேசி நாங்கள் சுருக்கான தஃசீர்லேயே நாங்கள் கொஞ்சம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? அசீசுல் கஃபூர். அப்படி என்றால் உங்களே டெஸ்ட் பண்ண போகல அல்ல. இப்போ சும்மா சொல்கிறேன், நீங்கள் டெஸ்ட்டில் எக்ஸாமை ஃபெயில் ஆகினீங்க என்று சொன்னால், அதை ஃபெயில் ஆகினீங்க என்று சொன்னால் என்ன செய்யலும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எல்லாம் மிகைத்தவன், அவனுக்கு உங்களை தண்டிக்கே மேலும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபூர். யாருலடா எக்ஸாம் சரியாக செய்யலையால, சரியாக பாஸ் ஆகலையால, சில நேரத்துக்கு சுப இல்லாமல் சில நாட்களில் படுத்திக்கிறேன் அல்ல, நீ அசீஸ் உனக்கு தண்டிக்கே மேலும், நீ கஃபூர் உனக்கு மன்னிக்கே மேலும். அசீஸுல் கஃபூர். அப்படி என்றால் இந்த கஃபூருடைய வார்த்தை இதேம்மா. இந்த வார்த்தையை கேட்டோடனே எங்களுக்கு வந்து எப்பயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதிக்கிற அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்ற இது வரவே கூடாது. இந்த கஃபூருக்குள்ளே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பயுமே என்னை மன்னிக்க பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் அப்படி இறக்கமுள்ள ரப்பு.
நான் இவ்வளோ நாள் குருவான படிக்கலையா இப்போ படிக்க போகிறேன், நீ தான் எனக்கு இறக்கம் காட்டி தரணும் அல்ல. இப்போ நான் செய்கிற இப்போ நாங்கள் பண்ணுறதுலேயும் நான் செய்கிறதுல இப்போ எத்தனையோ பிழைக்கும், நான் சொல்கிறத மேபி பிழைக்கும் அல்லாவாகல. ஆனால் அல்லா சுபானத்தால் இறக்க முடியவன், அவனுக்கு என்ன தண்டிக்கவே மேலும் இப்படி சொன்னாய் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரொம்ப இறக்க முடியவன். சரி நீ என்ன சார் ட்ரை பண்ணாய் தானே, நான் தான் நினச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் வரப்போகலன்னு நினச்சேன். நான் ஒரு மௌலியும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் சரியான மௌலியமார்கள் அவங்க தான் இந்த குருவான மக்களுக்கு சரியாக எத்தி வைக்கணும், அவங்க தான் சரியாக படித்தாங்க. நான் இங்கே கொஞ்சம் படித்து கொண்டு எனக்கு ஏழுமானதை பண்ணுறேன். அது நான் இப்போ யோசித்தேன், அல்லா சுபானதால் தானே இந்த வேலையை வாங்குறான், அவன் தானே செய்கிறான். இந்த ஷைத்தான் செல்லத்துக்கு வந்து தலையை குழப்புவான். நீ ஒன்றும் இல்லை, நீயே இதெல்லாம் பண்ண போகிறாய், உனக்கு வேற இல்லை வேலை. மிச்சமாக்களும் இன்றைக்கு அல்லா சுபானதாலை பற்றி பேச சொன்னால் பேசாத காரணம் ஷைத்தான் வந்து தலையை குழப்புறி. ஒரு பக்கம் சொல்லுவான் உனக்கு பெருமை இருக்குது, நீ ஏன் பேச போகிறாய், ஒன்று பெருமையை காட்டி பயன் காட்டுவான். இன்னொன்று இருக்குது ஷைத்தான் என்ன செய்வானேண்டா, உனக்கு நீ வந்து பிழையாக செய்வாய், மக்கள் உன்னை இதாக்கி பேசுவாங்க. நீங்கள் அல்லாஹ்க்காக வேண்டியன்னு வந்தால் யார் என்ன சொன்னா என்ன அல்லா பிழையாகினா நீ மன்னிச்சுக்கோ, நான் உன்னைய பற்றி பேசுகிறத உலகத்துக்கு வந்தே இருக்கிறேன், என்னைய மன்னிச்சுக்கோ, நீ கஃபூர் ஆகிக்கிற மன்னிச்சு, எனக்கு சரியாக பேசலாம், நீ சொன்ன மாதிரி செய்யலாம், எனக்கு ஏழுமான மாதிரி செஞ்சுட்டேன், எனக்கும் இதாயத்துக்கு தான், அதை வச்சு நீ உம்பத்துக்கும் இதாயத்துக்கு, இதுதான் கஃபூர். அதான் ரொம்ப இறக்கமேட்டு வந்து கொண்டே. அப்போமா இந்த ஷைத்தான் வந்து மிச்சமே இப்போ சரியான டேஞ்சரான ஒரு விஷயந்தான் வந்து அந்த பெருமையை கொண்டு போட்டு நாங்கள் ஒன்று பேச போகல, இல்லாட்டி நாங்கள் சிலது அமல் செய்ய போகல பெருமையை கொண்டு போடுவான். இதில் நாங்கள் என்ன செய்யணும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இதை ஓதிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா யாரெல்லாம் ஒன்று நாட்டம் இல்லாமல் எனக்கு நன்மை ஒன்று செய்ய மேலே பாவத்துலேருந்து தவிர்த்து கொள்ளவே மேலே. இன்றைக்கு நான் பாவம் செய்யாமிக்கிறேன்னா எந்த டேலண்ட் இல்லை, உன்ட உதவி தான் எல்லாம். நான் இன்றைக்கு நன்மை செய்கிறேன்டாலும் அதான் எந்த தலையில் ஓடிச்சு. இந்த குருவானை நாங்கள் படிக்கிறேன்டாலும் நிறைய பேர் படிப்பீங்க, அவங்க படித்து கொடுப்பீங்க, இதெல்லாம் ஷைத்தான் விட மாட்டான். இந்த வீடியோ ஷேர் பண்ண சரி விட மாட்டான், இல்லைங்க அப்படி ஷைத்தான் விளையாடுவான். இது நல்ல விஷயம் தானே. அப்போ வந்து நல்ல யாரெல்லாம் இதன் ஒரு சின்ன நல்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் இல்லாட்டி இதை குருவானை படித்து ஒருத்தருக்கு படித்து கொடுக்குறதா இருந்தாலுமே அல்ல ஓண்டு உதவி இல்லாமல் எனக்கு பண்ணலாவே அல்ல, ஓண்டு உதவி இல்லாமல் பண்ணல, நீ தான் உதவி செய்கிற. அது வந்து நான் கட்டாயம் என்ன செய்யணும், ஓதிக்கொண்டே இருக்கணும். அது இதுவும் கஃபூர் விளங்கிச்சாவும்மா. ரைட், அடுத்த ஆயத்துக்கு போவோமா, இன்னொருத்தருக்கு பார்க்கணுமா, ஒருத்தரை குயிக்க பார்ப்போமா. நம்ம மிச்சம் டைம் இல்லை, என்ன இது டைம் இல்லாதாக்கள் தானே பார்க்குறாங்க. ஓகே. அல்லது அவன் ஹலக்க படைத்தான், அல் மௌத்த மௌத்தையும் வல்லயாத்த ஹயாத்தையும் லியபுலுவக்கும் உங்கள் எல்லாரையும் சோதிக்கிறதுக்காக, ஐயுக்கும் உங்களில் யார் அஹ்சன் அழகான அமல் செயலால் அழகானவன் என்று சோதிக்கிறதுக்காக வேண்டி, டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. வஹுவல் அசீசுல் கஃபூர், இன்னும் அவன் அசீஸ் மிகைத்த யாவை மிகைத்தவன், அல் கஃபூர் மிகவும் மன்னிக்கக்கூடியவன். சரி.